ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ரொம்ப நாள் கழிச்சு ஓன் வாய்ஸ் பேசுகிறேன்ல. சும்மா ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு தான். நான் 2, 3 வாட்டி நான் பார்த்துருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டல் லைனில். ஏன்னா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தென் வந்து லேப் டெக்னீஷியனாவோ இல்லை சிஸ்டராகவோ சில பேர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து சில பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்காம இருப்பீங்க. நான் 2, 3 வாட்டி பார்த்துட்டேங்க இந்த பேஷண்ட் முன்னாடி இந்த இன்சிடெண்ட்டை. என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா, நான் ஒரு குட்டி ஸ்டோரியாகவே சொல்லிடுறேன். ஒரு பேஷண்ட்டு வந்தாங்க, மார்னிங் வந்தாங்கங்க. மார்னிங் வந்துட்டு ஜிசிடி டெஸ்ட்டுனா என்னென்னா குளுக்கோஸ் டெஸ்ட்டு. குளுக்கோஸ் குடிச்சிட்டு 2 ஹவர்ஸில் அது மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம். அதுக்கு அடுத்தது ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம். 2 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம். சரிங்களா? அது குளுக்கோஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்ல ஃபாஸ்டிங்கில். அதுக்காக வந்து அவங்கள நான் கூப்பிட்டேன். அவங்க வந்து 7:00 வந்தாங்க. நான் வந்தோடனே அவங்க தான் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு. நான் கூப்பிட்டேன். மேம் வாங்க மேம் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா இப்போ வேணாம்மான்னு சொன்னாங்க. என்ன மேம் டயர்டாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா அப்படின்னாங்க. டயர்டாக இருந்தால் பெட் மேலே படுத்துக்கோங்க மேம் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க அப்புறமா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நான் அப்படி கேட்டேன், அப்படி சொன்னேன். தென் வந்து அதை சொல்லி முடிச்சோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா அப்படின்னாங்க. அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருந்தார். அவரு சொன்னார், இல்லைம்மா நாங்கள் வந்து சாமியார்கிட்ட கேட்டு வந்தோம். அவர் வந்து 7:15க்கு தான் எடுக்க சொன்னார். எனக்கு அப்பயே டேய் என்னடா பண்ணுறீங்க? என்னடா நம்புங்கடா, வேணான்னு சொல்லலை. ஒரு பிளட் டெஸ்ட்டு கொடுக்கவா 7:15க்கு? சரி ஓகே, இது கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே அவங்களோட இது. சரி நான் விட்டுட்டேன். அதோடு விட்டுட்டோடனே இன்னொரு ஒரு பேஷண்ட்டு நான் ஒரு 2 டேஸ் கழிச்சு, நான் அப்போயெல்லாம் பார்க்கல, ஒரு 2 டேஸ் கழிச்சு ப்ரெக்னென்ட்டான லேடி, நல்லா செம்ம வலியோடு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தாவே குழந்த பிறந்துடும் போல், அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஹெவி பெயினு. டாக்டரை போய் கூப்பிட்டு வந்தோடனே அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க இருங்க, இன்னொரு 15 மினிட்ஸ் இருங்க. 15 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா சாமியார் வந்து அந்த டைமில் தான் குழந்த பிறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் தான் என் குழந்த வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க இது? நீங்கள் என்னடா காலகட்டத்தில் இருக்கீங்க? 2026டா. ஏதோ ஒரு இந்த காலகட்டத்தில் மாதிரி பேசின்னு இருக்கீங்களாடான்னு எனக்கு ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. அப்புறமா டாக்டர் சொன்னாங்க, இல்லைங்க ஹெவி பெயினாக இருக்குது, இப்பயே நம்ம பார்த்துடலான்றாங்க. இல்லைங்க வேணாங்க அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்டு, அவங்க சொந்தக்காரங்க 2, 3 பேர் அப்படியே நிற்கிறாங்கங்க. நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், கடவுளை நம்புங்க, நான் வேணான்னு சொல்லலை. இந்த சாமியார் அதெல்லாம் வந்து அவ்வளோ நம்பாதீங்கங்க. கடவுளை நம்புங்க போதும், அதுவே நம்மளுக்கு. தயவு செய்து